அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பயிற்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ என்னென்ன விஷயங்களை கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார்? பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைலாம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கோ, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கோ அத்தனை விதமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல விதமான உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பராக இருக்கப்போகுது. அதாவது குரு பகவான் உங்களுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை கொடுத்தாரோ, எப்படி ஒரு முக்கியமான நபர் என்று ஒரு பின்பத்தை கொடுத்தாரோ அந்தளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கார், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்த்து ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் கொடுக்க போகிறார். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் கும்பராசிக்கு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இனிமேல் இப்போ இருக்கும், நான் சொன்னேன், இப்போ இருந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இனிமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளோட கும்பராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி. பொதுவாகவே கும்பராசி நபர்கள் எப்படி இருப்பீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் பல நபர்கள் வரலாம், ஆனால் வந்தாலும் அவர்களுடைய லைஃப்பில் ஒரு முதன்மையான நபராக நம்ம இருக்கணும்னு நினைப்பீங்க. அவ்வளோ தூரம் ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க மேலே அன்பு காட்டுவீங்க, பாசம் காட்டுவீங்க, அக்கறை காட்டுவீங்க, புரிஞ்ச மாதிரி எல்லா விஷயங்களும் செய்வீங்க. உங்களுக்கு அவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் நிறைய புரிதல் இருக்கும். ஆனால் இந்த குறைஞ்ச ஒரு 4 வருட காலமாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் மனதளவில் பெரிய குழப்பங்கள் நடந்துச்சு. நான் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தேன் சார், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சிக்கிறவே இல்லை, நான் இவர் தான் உலகம்னு வாழ்கிறேன், அவர் என்னை யாருன்னு கேட்காரு அப்படிங்கிற நிலைமையில் எத்தனை கும்பராசி பெண்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை கும்பராசி பெண்கள் நீங்கள் ஒரு பொறுமையின் சிகரமாக அனுசரித்து போகிறீங்க தெரியுமா? ஆனால் இருந்தாலும் ஒரு பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படிமோ, உண்மைதானே? அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ இருக்கீங்க.
குடும்பத்தில் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்தும் வாழாமல் வாழக்கூடிய சூழ்நிலை கும்பராசி பெண்களுக்கும் கும்பராசி ஆண்களுக்கும் கிரக ரீதியாக ஒரு 60-70% கொடுக்க போகிறது என்பது உண்மை. பர்ஃபெக்டாக யோசித்து சிந்திச்சு ஒரு முடிச்சுலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அதை முடிக்க விட மாட்டேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கவங்களே குழி பறிப்பாங்க. பலபடியும் மோதந்தா அப்படிம்பாங்கள, அதே மாதிரி தான் எத்தனை முறை அடித்தாலும் எழுந்து வரக்கூடிய ராசியில் கும்பமும் ஒன்று. யாராக இருந்தாலும் சரி வா பார்த்துக்கலாம், நீ நான் பார்த்துக்கலாம் அப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைலில் நீ ஒரு விஷயத்தை இயக்குவீங்க. கும்பராசி அப்படிங்கும்போது சனி பகவானுடைய ராசி, அந்த அதிபதி தானே 2ல் உட்காந்துருக்காரு. அவர் கெட்டது பண்ணுவாராம்னா அவர் கெட்டது பண்ண மாட்டார், புரிய வைப்பார். ஒரு மாயை தோற்றத்தை புரிய வைக்கக்கூடிய நபர் தான் நம்மளுடைய சனி பகவான். நீ இவங்களை ரொம்ப நம்புகிற, தயவுசெய்து நம்பாத. எப்படி சொன்னால் கேட்பான், கேட்க மாட்டோம். உங்களுக்கு அந்த அனுபவ பாடத்தை கொடுத்தப்போ தான் என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க. ஓ அன்னைக்கே சொன்னாங்கல்ல, அந்த அண்ணன் சொன்னாங்களா, அந்த அக்கா சொன்னாங்கல்ல, அந்த சார் சொன்னாங்களான்னு சொல்லி அன்னைக்கே அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அன்னைக்கே சொன்னாங்க, நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக சொல்லுவீங்க. ஆனால் அந்த வலியும் வேதனையும் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கும்பராசி என்பவர்களுடைய குழப்பங்கள் நீங்க போகுது. தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியாக வரப்போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதுபோல் புதிய தொழில் தொடங்கி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு. கும்பராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு போக நினைக்கிங்க, வெளிநாட்டில் போய் சிட்டிசன் வாங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் சிட்டிசன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அதை உடச்சிட்டு போவீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். மேலும் உங்களுடைய கும்ப ராசியில் ராகு, கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் கான்செப்ட். ஏன்னா ராகு குரு பார்க்க மாட்டார், கேதுவையும் குரு பார்க்க மாட்டார். அப்போ ஒரு நிதானமான முடிவு மட்டும் எடுக்கணும், அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொறுமை வேணும். சொந்தமாக வீடு வாங்க நினைக்கிங்கன்னா வாங்கலாம், சொந்தமாக இடம் வாங்க நினச்சா வாங்கலாம். கும்ப லக்கணம் கும்ப ராசி என்பது சொந்த வீடு சொந்த இடம் வாங்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சொந்த தொழில் அப்படின்னாலே கும்பத்துக்கு அது இயல்பாகவே உண்டு. எப்படியா சின்ன வயசுலேயே தொழில் தொடங்கினேன் சார், சின்ன வயசில் அனுபவங்கள் கற்றுக்கொண்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் கும்பராசி ஆண்கள், கும்பராசி பெண்கள். இந்த காதல்ங்கிற ஒரு பந்தத்தில் போய் மாட்டிக்கிட்டு, கல்யாணங்கிற ஒரு சொந்தத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் படுற பாடு பெரும்பாடு. ஸோ உங்கள் நிலை இப்பொழுது மாறப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன விஷயம் பண்ணால் மிகப்பெரிய வெற்றி வரும் அப்படிங்க பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். கும்ப ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிலேயே நம்மளுடைய ராகு பகவான் இருக்கார். அப்போ ராகுனாலே என்ன செய்யலாம், துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன் வழிபாடு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ காவல் தெய்வத்துடைய வழிபாடு பின்பற்றும் பொழுது காலம்புல்லாம் அழியாத காவியமாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் உறுதியாக குதூகலமாக இருப்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மை.